Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 1 Unit Exercise 1 ல 6th sum solve பண்ணலாம். If f of x is equal to x square, g of x is equal to 3 into x and height of x is equal to x minus 2. Prove that f dot g dot h is equal to f dot g dot h. அதாவது இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவலா அப்படின்னு ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன்ல எப்போ மாதிரி கிவன், ஸோ கிவன் எழுதி தந்திருக்க மூணு ஃபங்க்ஷனே நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ எல்ஹெச்எஸ் என்னது? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஸோ எப்போவுமே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க. அப்போ எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம்? எஃப்ஐ வெளியே எழுதிருங்க, ஜியை இன்சைட் எழுதணும், அதுவும் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ வெளியே இருக்கக்கூடிய எஃப் அப்படியே எழுதிருங்க. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 3x. அதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? 3x. ஓகே, இப்போ வெளியே என்னது இருக்குது? எஃப் இருக்குது. ஸோ அப்போ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 3xன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 3x. நெக்ஸ்ட்டு பவர் 2, ஸோ அதை எழுதிருங்க, பவர் 2. ஓகே, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி அப்படி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள ஹச், அதுவும் எப்படி எழுதணும்? ஹச் ஆஃப் எக்ஸ். ஸோ எப்போவுமே ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவில் ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிப்போம், அதுவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ எஃப் டாட் ஜி அப்படியே எழுதிடலாம். ஸோ ஹச் ஆஃப் எக்ஸ், இதில் ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வேல்யூ வருது எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ வெளியே எஃப் டாட் ஜி இருக்குது. ஸோ அப்போ நம்ம எஃப் டாட் ஜியோட வேல்யூ தெரியும், என்னது? 9x ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த பிளேஸில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது 9 இன்டூ எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் பவர் 2. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 9 நம்ம அப்படியே எழுதிடலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் is equal to a square minus 2ab plus b square. இந்த ஃபார்மெட், ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ ஏயோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 2. ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், ஏவோட வேல்யூ என்னது? எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ், நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, 2 இன்டூ ஏயோட வேல்யூ எக்ஸ் தான், அப்போது எக்ஸ், பியோட வேல்யூ 2. ஓகே, அப்போ 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ், இங்கே எழுதிக்கிறேன், ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்னது? 2. அப்போது பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ 9 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4, 4 இன்டூ எக்ஸ் 4x ப்ளஸ் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 4 தான். ஓகே, 9 இன்சைடு மல்டிபிள் பண்ணலாம். 9 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 9x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ், இந்த மைனஸ் 9 4s are 36 இன்டூ இந்த எக்ஸ் ப்ளஸ் 9 4s are 36. ஸோ இதை நான் வந்து இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணிட்டோம், இதை நான் இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இனிமேல் ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலாம், அதாவது இந்த சைடு. ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஹெச் அதை சால்வ் பண்ணலாம். ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு ஜி டாட் ஹெச் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராக்கெட் வேண்டாம். ஓகே, ஸோ ஜியை வெளியே எழுதிடலாம், ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஹச், அதுவும் ஹச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ ஜி வெளியே இருக்கக்கூடிய ஜி அப்படியே எழுதிடலாம். ஹைச் ஆஃப் எக்ஸ், இந்த பிளேஸில் ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வேல்யூ என்னது? எக்ஸ் மைனஸ் 2 எழுதிடலாம், எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது? ஜி இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இப்போ 3x இருக்குது, இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அப்போ 3 இருக்குது, 3 இன்டூ எக்ஸோட பிளேஸில் எக்ஸ் மைனஸ் 2. இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 3 இன்டூ எக்ஸ் 3x, அடுத்த மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 3 இன்டூ 2 என்னது? 6. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜி டாட் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படியே எழுதிருங்க, ப்ராக்கெட் போட்டு. ஸோ இந்த டாட்டுக்கு பதில் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ என்னது? ஸோ கண்டுபிடிச்சிருக்கோம். ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ என்னது? சொன்னா இருக்குது 3x மைனஸ் 6. ஸோ இப்போ வெளியே என்னது இருக்குது? எஃப் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸோட பிளேஸில் 3x மைனஸ் 6, அடுத்த ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஸ்கொயர் போட்டுருங்க. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ சேம் அதே மாதிரி தான். ஸோ ஏ மைனஸ் பி
the whole square is equal to a square minus 2ab plus b square இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ வந்து என்னென்னா 6. அப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்னா என்னது 3x the whole square, 3x the whole square, நெக்ஸ்ட்டு மைனஸ் அப்புறம் 2 into a. ஸோ ஏயோட வேல்யூ 3x, நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ 6 எழுதிருங்க, ப்ளஸ் பி ஸ்கொயர், பியோட வேல்யூ 6, அப்போ 6 ஸ்கொயர். ஓகே, இப்போது 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் தான். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 2 3s are 6, 6 into 6 36. இந்த எக்ஸை அப்படியே எழுதிருங்க, ப்ளஸ் 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 36. இதை நம்ம இக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இக்குவேஷன் 2வையும் இக்குவேஷன் 1ஐயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஃப்ரம் இக்குவேஷன் 1 and 2, அதாவது LHS is equal to RHS. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை எழுதிக்கலாம். F dot G dot H is equal to F dot G dot H. ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 7th சம் சால்வ் பண்ணலாம். Let A is equal to 1, 2 and B is equal to 1, 2, 3, 4. C is equal to 5, 6 and D is equal to 5, 6, 7, 8. Verify whether A cross C is a subset of B cross D. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, A cross C நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ கண்டுபிடிச்சிக்கிட்டு ஸோ A cross Cயில் கண்டுபிடிச்ச வேல்யூ நம்ம அடுத்தது B cross D கண்டுபிடிப்பேன் இல்லையா, ஸோ அதில் இருக்கும். ஸோ அதான் சப்செட் ஆஃப் B cross D. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஓகே, சொல்யூஷன் கிவனில் நம்மளுக்கு தந்திருக்க வேல்யூ நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம A cross C கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு A cross C அந்த மாதிரி எழுதிக்கிட்டு A, ஸோ ஏயோட வேல்யூ என்னவோ நான் அதை எழுதியிருக்கேன் 1, 2. நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கிராஸ் சிம்பிள், நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ என்னது 5, 6, அதே நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ கிராஸ் பண்ணுறது ஈஸி தானே. ஃபஸ்ட்டு 1, 5 எழுதிக்கலாம், 1, 5. நெக்ஸ்ட்டு 1, 6, 1, 6, நெக்ஸ்ட்டு 2, 5, 2, 5, நெக்ஸ்ட்டு 2, 6, 2, 6. ஓகே, நம்ம இப்போ A cross C கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு B cross D கண்டுபிடிக்கலாம். B cross D is equal to, ஸோ பியோட வேல்யூ என்னது அதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4. ஓகே, சென்டரில் என்னது கிராஸ் சிம்பிள், அதுக்கப்புறம் டியோட வேல்யூ என்னது அதை எழுதிக்கலாம் 5, 6, 7, 8. ஓகே, கிராஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1, 5, 1, 5, நெக்ஸ்ட்டு 1, 6, அப்போ 1, 6. ஓகே, அப்புறம் 1, 7, 1, 7, நெக்ஸ்ட்டு 1, 8, 1, 8. ஓகே, நெக்ஸ்ட்டு 2, 5 எழுதிடலாம், 2, 5, நெக்ஸ்ட்டு 2, 6, 2, 6. ஓகே, நெக்ஸ்ட்டு 2, 7, 2, 7, நெக்ஸ்ட்டு 2, 8, 2, 8. நெக்ஸ்ட்டு 3, 5, 3, 5, 3, 6, 3, 7, 3, 8, 3, 8. ஓகே, நெக்ஸ்ட்டு 4, 5, 4, 5, 4, 6, 4, 6, 4, 7, 4, 7, 4, 8, 4, 8. ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதான் என்னென்னா B cross D. ஓகே, அப்போ A cross C இஸ் எ சப்செட் ஆஃப் B cross D. ஓகே, ஸோ அப்போ A cross Cயில் உள்ள வேல்யூ அப்படியே B cross Dயில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்னது இருக்குது 1, 5 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 1, 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1, 6, 1, 6, நெக்ஸ்ட்டு 2, 5, 2, 5 இன்னும் இருக்குது. அப்போது நெக்ஸ்ட்டு 2, 6 இன்னும் இருக்குது. ஸோ அப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது மாதிரி A cross C இஸ் எ சப்செட் ஆஃப் B cross D எழுதிக்கலாம். A cross C இஸ் எ சப்செட் ஆஃப் B cross D. ஓகே, அப்போ ஃபைனலாக தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 8th சம் சால்வ் பண்ணலாம். If f of x is equal to x minus 1 divided by x plus 1,
எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1. அதாவது கண்டிஷன் என்னன்னா எக்ஸ் வந்து -1 கிடையாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸோட பிளேஸில் நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா -1 + 1 ஏன்னா 0 ஆயிரும். எப்போவுமே டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த கண்டிஷன் தந்திருக்காங்க. ஷோ தட் f of x is equal to -1 divided by x provided x not equal to 0. சேம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்ம என்னன்னா f of xோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, அதுவும் -1 divided by x கிடைக்கணுமா. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷனில் நம்மளுக்கு தந்திருக்க ஃபங்க்ஷனை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிருக்கேன். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். f of x. ஸோ இதான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ f அப்படியே எழுதிடலாம், வெளியே இருக்கக்கூடிய f. நெக்ஸ்ட் f of x இந்த பிளேஸில் f of xோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x - 1 divided by x + 1. ஸோ இப்போ பாருங்கள், வெளியே என்னது இருக்குது, f இருக்குது. அப்போ திரும்பவும் f of x இந்த ஃபங்க்ஷனில் x இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே x தான் இருக்குது. அப்போ x - 1 divided by x + 1. நெக்ஸ்ட்டு -1 எழுதிருங்க, இப்படி -1. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை திரும்பவும் எக்ஸ் தான். அப்போ இதே வேல்யூ தான், x - 1 டிவைடட் பை x + 1. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ +1 இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இனிமேல் எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியது அப்படி எழுதிக்கிறேன், x - 1. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். 1ஐயும் x + 1ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 கூட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான். ஸோ அப்போ இந்த மைனஸ் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே மைனஸ் நம்ம போட்டிருக்கிறதுனால அடுத்து நீங்கள் ப்ராக்கெட் போட்டுறணும். ஓகேங்களா? அப்போ 1 × x + 1 என்னது, x + 1 தான். ஓகே, டிவைடட் பை எல்சிஎம் எடுத்ததுனால ஹோல் டிவைடட் பை போட்டுக்கிட்டு x + 1 எழுதிருங்க, x + 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிவைடட் பை திரும்ப x - 1 நான் அப்படியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் அதே நான் அப்படியே எழுதிக்கிறேன். இனிமேல் வந்து எல்சிஎம் எடுக்கணும், அதாவது மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்னது, x + 1. ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள்னால நீங்கள் ப்ராக்கெட் போட வேண்டிய தேவையில்லை, x + 1 அப்படியே எழுதிருங்க, டிவைடட் பை x + 1. ஓகே, ஸோ இங்கே x + 1 இருக்குது, இங்கே x + 1 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு x - 1 இந்த மைனஸை கொண்டு இன்சைடு மல்டிபிள் பண்ணுங்கள். மைனஸ் இன்டூ ப்ளஸ் எக்ஸ் என்னது, -x தான். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் இந்த 1 அப்படி எழுதிருங்க. ஓகே, டிவைடட் பை x - 1 + x + 1. ஓகே, இதில் ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி -1 + 1 கேன்சல் ஆயிரும். ஓகே, பேலன்ஸ் என்னது இருக்கும், -1 -1 2 மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிடலாம். 1 ஆட் பண்ணால் 2 டிவைடட் பை எக்ஸ். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 + 1 என்னது 2. ஸோ ரெண்டுக்குமே எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸ் எழுதிருங்க. 2 டேபிள் கேன்சல் ஆயிரும். 1 2s are 2, 1 2s are 2. அப்போ வேல்யூ என்னது, -1 டிவைடட் பை எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, -1 டிவைடட் பை எக்ஸ். அப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ f of xோட வேல்யூ -1 டிவைடட் பை எக்ஸ். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம், ப்ரூவ்டு. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 9th சம் சால்வ் பண்ணலாம். The function f and g are defined by f of x is equal to 6x + 8. நெக்ஸ்ட்டு g of x is equal to x - 2 divided by 3. அதாவது 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். Calculate the value of g of 1 divided by 2. ஸோ இதோட மீனிங் என்னென்னா g of x. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு g of x கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு x இருக்கக்கூடிய பிளேஸில் 1 divided by 2 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே, சொல்யூஷன். ஓகே, எழுதிக்கிறேன் அப்படியே, g of x. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஜியை வெளியே எழுதிருங்க, அடுத்த திரும்ப ஒரு g, அதுக்கு கூட எக்ஸை சேர்த்து எழுதிருங்க. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடிய ஜியை அப்படியே எழுதிருங்க, g of x. ஸோ இந்த பிளேஸில் g of xோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ வேல்யூ என்னது, x - 2 டிவைடட் பை 3. x - 2 டிவைடட் பை 3. ஸோ வெளியே என்னது இருக்குது, g இருக்குது. அப்போ திரும்பவும் g of x அந்த வேல்யூவில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸோட வேல்யூவில் x - 2 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட்டு அங்கே -2 இருக்குது, அதனால் -2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 3 இப்படி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு x - 2 இந்த மைனஸ். இனி எல்சிஎம் எடுங்க. 3ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பண்ணால் 6 டிவைடட் பை இந்த 3. ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்ததுனால ஹோல் டிவைடட் பை 3ன்னு போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிவைடட் பை 3. ஓகே, நெக்ஸ்ட்டு x
இங்கே மைனஸ் அப்போ மைனஸ் போட்டு ஆட் பண்ணிடலாம். 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 8 டிவைடட் பை 3. ஸோ இப்போ பாருங்கள் டிவைடருக்கு கீழே 3 டிவைடட் பை 1. ஸோ இங்கே டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? மல்டிபிள் சிம்பிள் போட்டு தலைகீழ எழுதலாமா? இங்கே கீழே 1 இருக்குது, அப்போ இங்கே மேலே 1ன்னு எழுதிக்கிட்டு டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. எக்ஸ் மைனஸ் 8 இன்ட்டு 1 என்னது? எக்ஸ் மைனஸ் 8. ஒன்று கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே வேல்யூ தான். ஸோ அதனால் எக்ஸ் மைனஸ் 8 அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 3 3 சார் என்னது? 9. அப்போது g of xோட வேல்யூ என்னது? x minus 8 divided by 9. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? g of 1 divided by 2. x இருக்கக்கூடிய பிளேஸில் 1 divided by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். g of x. ஸோ இங்கே x இருக்கக்கூடிய பிளேஸில் தான் நம்ம வந்து g of 1 divided by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? x இருக்கக்கூடிய பிளேஸில் 1 divided by 2 மைனஸ் இந்த 8 divided by 9. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 அப்படியே எழுதிடலாம். 1 நெக்ஸ்ட்டு இந்த மைனஸையும் அப்படியே எழுதிடலாம். எல்சிஎம் எடுக்கலாம். 8 2 சார் என்னது? 16 டிவைடட் பை எல்சிஎம் எடுத்ததுனால ஹோல் டிவைடட் பை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? டிவைடட் பை இந்த 9. ஓகே, அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன். 1 மைனஸ் 16. ஓகே, மைனஸ் பண்ணணும். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் பண்ணணும். 16ல இருந்து 1 மைனஸ் பண்ணால் 15. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், அப்போ மைனஸ் 15 டிவைடட் பை இந்த 2 டிவைடட் பை இந்த 9. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 15 டிவைடட் பை 2. ஸோ இங்கே பாருங்கள் 9 டிவைடருக்கு கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் போட்டு 1 மேலே எழுதிடலாம். டிவைடட் பை 9. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் 15 இன்ட்டு 5 என்னது? மைனஸ் 15 டிவைடட் பை இனிமேல் 9 2 சார் 18. ஓகே, இந்த 3 டேபிள் கட் ஆகும். 5 3 சார் 15, 6 3 சார் 18. அப்போது வேல்யூ என்னது? மைனஸ் 5 டிவைடட் பை 6. ஸோ இதுதான் g of 1 divided by 2 ஓட வேல்யூ minus 5 divided by 6. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ரைட் an expression for g of f of x in its simplest form. ஸோ வேறு எதுவும் இல்லை, g of f of x ஓட வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் கொஸ்டினில் தந்திருக்கதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். g of f of x. ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஜியை வெளியே எழுதிருங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த f of x சேர்த்து எழுதிருங்க. f of x. ஓகே, ஸோ வெளியே இருக்கக்கூடிய ஜியை அப்படியே எழுதிருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த பிளேஸில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வேல்யூ என்னது? 6x + 8. ஓகே, வெளியே என்னது இருக்குது? இப்போ ஜி. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸோட பிளேஸில் 6x + 8. நெக்ஸ்ட் இங்கே -2 இருக்குது, அதனால் -2 டிவைடட் பை இந்த 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 6x + 8 -2. ஒரு மைனஸ் இருந்தாலும் மைனஸ் பண்ணிடணும். 8லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 6. பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள், அப்போ +6 டிவைடட் பை இந்த 3. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய டேர்மில் ரெண்டுலேயுமே 6 இருக்குது. அப்போ காமனாக 6ஐ வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுக்கும்போது உள்ளே என்னது இருக்கும்? 6ஐ வெளியே எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 6 வெளியே போயிடுச்சு, அப்போ உள்ளே என்னது இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். 1 டிவைடட் பை 3. ஓகே, இனிமேல் 3 டேபிள் கட் ஆகும். 1 3 சார் 3, 2 3 சார் என்னது? 6. அப்போ வேல்யூ என்னது? 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் + 1. ஓகே, இதுதான் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 × x + 1. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 10th சம் சால்வ் பண்ணலாம். ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன். அதாவது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு டொமைன் கண்டுபிடிக்கணுமா. ஸோ டொமைன்னா எக்ஸோட வேல்யூ தான். ஸோ அதாவது நம்ம எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லை, 1 0 2 இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லை. ஸோ அதுதான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதான் இங்கே வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த கொஸ்டினில் டிவைடட் பை எக்ஸ் -9. ஸோ இந்த மாதிரி டிவைடட் பை இருந்தாலே டிவைடடுக்கு கீழே நம்மளுக்கு 0 வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 0 வரவே கூடாது. ஸோ அப்போது இப்போ பாருங்கள், ஸோ இப்போ எக்ஸோட பிளேஸில் நான் 9 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 9 - 9 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இந்த சப்டிவிஷனில் எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதாவது டொமைன். அப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதாவது எல்லா ரியல் நம்பர்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனால் 9 மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட டொமைன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் P of x இஸ் ஈக்குவல் டு -5 டிவைடட் பை 4x² + 1. ஸோ எப்படியும் இது 0 ஆக வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்கள், எக்ஸோட பிளேஸில் நான் இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணால் கூட ஸ்கொயர் இருக்கனால இது +1 ஆயிரும்.
ஓகேங்களா? ஸோ அப்போ 4 ஒன்ஸ் ஆர் 4 ப்ளஸ் 1 5 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே 0 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் எல்லா ரியல் நம்பர்ஸையும் நீங்கள் வந்து செகண்ட் சப்டிவிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ டொமைன் இஸ் ஆர் எல்லா ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் என்னென்னா g of x is equal to root x minus 2. ஸோ இதில் எப்போவுமே ரூட்டுக்குள்ளே ப்ளஸ் வேல்யூ வரலாம், அப்புறம் 0வும் வரலாம், ஆனால் நெகட்டிவ் வேல்யூ வரவே கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதில் நான் வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1 நெக்ஸ்ட்டு -2. ஓகே, 2 மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணிடலாம். அப்போ 1 2 ஆட் பண்ணால் 3, அப்போ மைனஸ் வேல்யூ வந்துடுது. ஸோ அதனால் இங்கே வந்து இதில் எக்ஸுடைய பிளேஸில் 2 விடைக்கும் குறைவான நம்பர்ஸ் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா மைனஸ் சிம்பிள் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 - 2 0 வரலாம், ஆனால் வந்து மைனஸ் சிம்பிள் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 2 விடையும் பெரிய நம்பர். இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 - 2, அப்போ 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1, அதுவும் +1. அப்போ 2 விடைக்கும் அதிகமான நம்பர்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போது ஸோ இதுக்கு டொமைன் எப்படி எழுதலாம்னா டொமைன் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வல், அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்கு நேம் க்ளோஸ்ட் இன்டர்வல் 2வை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டிவ். ஸோ இன்ஃபினிட்டிவ்னா 2 விடைக்கும் 2லேருந்து எல்லா நம்பர்ஸையும் 2க்கு அப்புறம் உள்ள எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதான் 2, இன்ஃபினிட்டிவ். இனிமேல் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன் என்னென்னா h of x is equal to x plus 6. ஸோ இதில் ரூட்டும் இல்லை, டிவைடட் பையும் இல்லை. ஸோ அதனால் இதில் எந்த வேல்யூ வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ இதோட டொமைன் என்னது? எல்லா ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு எல்லா ரியல் நம்பர்ஸையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.